நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குவதால் பட்ஜெட் அதிகரித்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் திரைப்படங்களின் பட்ஜெட்டை குறைப்பது தொடர்பாக ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் டெக்னீஷியன்களை அதில் உபயோகிக்கலாம் எனவும் பெரிய நடிகர்களின் சம்பளத்தை குறைப்பது குறித்து தற்பொழுது ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாக அண்மை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பெரிய நடிகர்களின் சம்பளத்தை குறைப்பது தொடர்பாக திரையுலக சங்கங்களான பெப்சி, இயக்குனர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம் ஆகியவற்றை சேர்ந்தவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெரிய நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குவதால் பட்ஜெட் அதிகரிப்பதாகவும் திரைப்படங்களின் பட்ஜெட்டை குறைப்பது தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கூடுதல் டெக்னீஷியன்களை பயன்படுத்துவதாலும் பட்ஜெட் அதிகரிப்பதாக புகாரானது எழுந்த நிலையில் அது குறித்து தற்பொழுது சங்கங்கள் இணைந்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். நடிகர்களின் உதவியாளர்கள், நண்பர்கள் செலவை தயாரிப்பாளர் ஏற்க மாட்டார் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திரைப்படங்களின் பட்ஜெட்டை குறைப்பது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவிருப்பதாகவும் கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்தான விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம். ஏற்கனவே இந்த பெரிய நடிகர்கள் அதிக சம்பளம் வாங்குறாங்க, அதனால படத்தோட பட்ஜெட் அதிகமாகுது. இது தொடர்பான ஏற்கனவே விமர்சனங்கள் தொடர்ந்து எழுந்துட்டு வந்தது. தற்பொழுது அது குறித்து சங்கங்கள் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. என்னென்ன முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கிறது? இது தொடர்பாக நடிகர்கள் சங்கத்தில் இருந்து யாராவது கலந்து கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படும்? இது குறித்த விவரங்கள். வணக்கம் கௌதமி. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரையிலும் தமிழ் திரையுலகத்தை மறுசீரமைக்க வேண்டும் என்பதை முன்னிட்டு தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி தான் தொடர்ந்து தற்போது ஆலோசனை கூட்டங்களாக நடைபெற்று வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு இவர்களது கோரிக்கை என்னவென்றால், ஒரு திரைப்படத்திற்கு நடிகர் நடித்து கொடுக்கிறார், அவருக்கு சம்பளம் கொடுக்கிறோம், இதற்கு தயாரிப்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நடிகர்களின் நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகர்கள் தேவைக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளக்கூடிய அசிஸ்டன்ட்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு தயாரிப்பாளர் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விதான் அவர்களிடம் இருக்கின்றது. ஏனென்றால் தற்போது ஒரு திரைப்பட தயாரிப்பாளரிடம் ஒரு அதிகமான ஒரு பணம், கூடுதலாக பணம் இருந்தால் மீண்டும் அதை இன்னொரு திரைப்படமாகத்தான் அவர் எடுப்பார். ஆனால் அந்த ஒரு திரைப்படத்திற்கே அனைத்து பணத்தையும் எப்படி செலவு செய்ய முடியும்? அதிலும் மிக முக்கியமாக அந்த திரைப்படத்திற்கு சற்றும் எந்த விதத்திலும் தொடர்பு இல்லாத அந்த ஹீரோக்களின் நண்பர்கள், அசிஸ்டன்ட், இவர்களுக்கு ஏன் பணத்தை அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்ற எழுந்த கேள்வியின் அடிப்படையில் தான் மொத்தமாக இந்த தமிழ் சினிமாவில் ஒரு தயாரிப்பாளர் ஒரு திரைப்படத்திற்கு செலவு செய்ய வேண்டியவை என்ன என்பதையும் அதற்கு என்னென்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் இருக்கின்றது என்பதையும் முடிவெடுப்பதற்காகத்தான் தற்போது தொடர்ந்து ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் இன்று ஆலோசனை கூட்டமானது இங்கு தமிழ்நாடு தயாரிப்பாளர் சங்க அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் பெப்சி அமைப்பு, இயக்குநர் சங்கங்கள், அதேபோல நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நடிகர் சங்கத்தின் சார்பில் யாரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அதற்கு காரணம், இவர்கள் சேர்ந்து ஒரு முடிவை, என்ன மாதிரியான முடிவை எடுக்க முடியும் என்பதனை இவர்கள் முடிவு எடுத்த பிறகு அதன் பிறகுதான் நடிகர் சங்கத்திடம் சொல்ல முடியும். உதாரணமாக முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது அப்போது கேரவன் செலவுகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, ஒரு தயாரிப்பாளர் அதிகமாக லக்ஸரி கேரவன்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியதற்கு நடிகர் சங்கம் ஒரு பதில் அனுப்பியிருந்தது. அந்த பதிலில் தயாரிப்பாளர் ஒரு குறிப்பிட்ட அளவிலான பணத்தை மட்டும் கேரவனுக்கு கொடுத்தால் போதும், அதாவது பேசிக்காக இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு சாதாரண கேரவனுக்கு எவ்வளவு செலவாகுமோ அதை கொடுத்தால் போதும், மீது ஒரு நடிகருக்கு லக்ஸரி கேரவன் தேவை என்றால் அதற்கு கூடுதலாக ஆகக்கூடிய செலவை அவரே கொடுத்து அந்த கேரவனை வாங்கிக் கொள்ளலாம் என்ற வகையில் நடிகர் சங்கத்திலிருந்து சொல்லப்பட்டது. அதேபோல தொடர்ந்து தற்போது இந்த தமிழ் சினிமாவில் இந்த நடிகர்கள், அவர்கள் நண்பர்கள், இவர்களுக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்றால், சமீபத்தில் கூட ஷாருக்கான் படத்தில் நடிக்க சென்ற யோகி பாபு அவர்கள் அவரது நண்பர்களை எல்லாம் அழைத்து சென்று அந்த ஹோட்டலில் தங்கி அங்கு மிகப்பெரிய ஒரு கலைபரத்தையே செய்துவிட்டு வந்தார். அப்போது அவர்கள், உங்களுக்கான பணத்தையும் செலவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் உங்கள் நண்பர்கள் அவர்கள் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போன பொருட்களுக்கான செலவை எங்களால் ஏற்க முடியாது என்று அவர்கள் ஒரு கடிதமே அனுப்பிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்திரிகை செய்தியை வெளியிட்ட சம்பவங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. அப்படித்தான் தமிழ் சினிமாவிலும் நடைபெறுகிறது. ஆனால் இங்கு இத்தனை நாட்களாக இதனை பற்றி வெளியில் பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லாத ஒரு சூழ்நிலையில் தற்போது அது கட்டுக்கடங்காத வகையில் போவதனால் அதனை ஒரு முடிவு எடுத்தாக வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் தற்போது அதற்கு ஒரு முடிவு எடுத்து வருகிறது. அந்த வகையில் தான் அதிகமான சம்பளம் வாங்குவது, அதேபோல வசூலை அதிகமாக சொல்ல வேண்டும், உண்மையாக எவ்வளவு ஒரு திரைப்படம் வசூல் செய்ததோ அதை விட அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு
அப்போதுதான் அந்த தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் என்று ஹீரோக்கள் மிரட்டக்கூடிய அளவுக்கு தற்போதைய சூழலானது உருவாகி இருக்கின்றது. அதன் பிறகு அடுத்த திரைப்படத்திற்கு மீண்டும் சம்பளத்தை அதிகமாக வாங்கிக் கொள்கிறார்கள். நஷ்டப்படுவது கடைசியில் தயாரிப்பாளர்கள் தான் என்ற கோரிக்கைகள் எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்தில் எழுந்த பிறகுதான் தற்போது இந்த நடிகர்களுக்கு மிக முக்கியமாக, அதாவது இந்த சம்பள குறைபாடு என்பதை பொறுத்தவரையிலும் நடிகர்களுக்கு சம்பளத்தை குறைப்பது, அதே போல தேவையற்ற செலவுகளை அவர்களே ஏற்றுக்கொள்வது, அதன் பிறகு அதே போல டெக்னீஷியன்கள், மிக முக்கியமாக இயக்குநர்கள், ஆர்ட் டைரக்டர்கள் போன்ற இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் வரக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு அதிகமான அடிப்படையான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், இவர்களை தேவைக்கு ஏற்ப அளவிற்கு தயாரிப்பாளர் அதற்கான பணத்தை கொடுத்து வருவார். அதைவிட கூடுதலாக ஆட்கள் வேண்டும் என்றால் அதனை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் அதை அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. எனவே இதன் முடிவில் ஒரு நடிகருக்கு ஒரு தயாரிப்பாளர் கொடுக்கக்கூடிய சம்பளம், அவருக்கு செய்து கொடுக்கக்கூடிய வசதிகள் ஆகியவை என்ன என்பதையும், அந்த வசதிகளுக்கு மேற்கொண்டு தேவை என்றால் அதனை ஒரு நடிகராக அவரே அவருக்கு வாங்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கில் வாங்கக்கூடிய அந்த சம்பளத்திலிருந்து அவர்களே பார்த்துக் கொள்ளலாம், அவர்கள்தான் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்ற வகையிலும் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதன் முடிவில் கிட்டத்தட்ட நடிகர்களுக்கான சம்பள கட்டுப்பாடு என்ன என்பதனையும், அதனைத் தொடர்ந்து இயக்குநர்கள், ஆர்ட் டைரக்டர்கள் போன்ற டெக்னீஷியன்களுக்கான, அது மிக முக்கியமாக கேமராமேன்கள் போன்ற டெக்னீஷியன்களுக்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட போகிறது என்பதும் இந்த ஆலோசனை முடிவில் நமக்கு தெரிய வரும். நடிகர்களின் இந்த சம்பளம் குறைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டமானது துவங்கி நடைபெற்று வருகிறது. என்னெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.